أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط وكذلك نجزي المجرمين. உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும். மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலிதான் கிடைக்கும். لهم من جهنم مهاد ومن فوقهم غواش وكذلك نجزي الظالمين. அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்திக் கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும். இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். والذين آمنوا وعملوا الصالحات لا نكلف نفسا إلا وسعها أولئك أصحاب الجنة هم فيها خالدون. இதற்கு மாறாக எவர்கள் நம்முடைய திருவசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சுவனவாசிகள். இது விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சக்திக்கு ஏற்பவே நாம் பொறுப்பினை சுமத்துகிறோம். அத்தகையவர்கள் அந்த சுவனத்தில் நிலையாக தங்கி வாழ்வார்கள். وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِم مِّنْ غِلٍّ تَجْرِي مِن تَحْتِهِمُ الْأَنْهَارُ وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله لقد جاءت رسل ربنا بالحق ونودوا أن تلكم الجنة أورثتموها بما كنتم تعملون. மேலும் அவர்களின் நெஞ்சங்களில் ஒருவர் மீது மற்றவருக்கு இருந்த காழ்ப்புணர்வை நாம் போக்கிவிடுவோம். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு இவ்வழியினை காட்டிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தியிராவிடில் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்கவே மாட்டோம். உண்மையில் எங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். அந்நேரம் கூறப்படும், நீங்கள் வாரிசுகளாக்கப்பட்ட சுவனம் இதுதான். நீங்கள் செய்து வந்த செயல்களுக்கு பகரமாக இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.